வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்டில் ஒன்றான கியூ பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கியூ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கியூங்கிறது வேற எதுவும் இல்லை, ஸ்டாக் மாதிரியே டேட்டாவை ஸ்டோர் பண்ண டேட்டா ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் கியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கியூ அப்படின்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏடிஎம் வாசல்ல, பேங்க்ல, ரேஷன் ஷாப்ல எல்லாம் நம்ம கியூவில் நிற்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்த பர்சன் தான் ஃபர்ஸ்ட் போவோம், லாஸ்ட் வந்த பர்சன் லாஸ்ட்டாக போவோம். அதே மாதிரி தான் இதுலையும் ஃபர்ஸ்ட் வந்த டேட்டா எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் போகும், லாஸ்ட்டாக வந்த டேட்டா எலமெண்ட் லாஸ்ட்டாக போகும். அதனால தான் இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இல்லை லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறதை வந்து எப்போவுமே ஒரு எண்டில் தான் நம்ம பண்ணுவோம். அந்த எண்டை வந்து நம்ம வந்து ரியர் அப்படின்னு சொல்லுவோம். டெலீட் பண்ணுறதை வந்து அதோட இன்னொரு எண்டில் நம்ம பண்ணுவோம். அதை பேர் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கியூவில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து 2 ஆப்ரேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று என்கியூ, இன்னொன்று வந்து டிக்யூ. இப்போ என்கியூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து என்கியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்கியூ வந்து எதில் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ரியரில் தான் நம்ம வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ வந்து ரியரில் தான் என்கியூ வந்து நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிக்யூ அப்படின்னா என்னன்னா டேட்டா வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் டிக்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிக்யூ எதில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கியூவோட இன்னொரு எண்டான ஃப்ரண்ட்டில் தான் நம்ம வந்து எப்போவுமே டேட்டா வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ டிக்யூ வந்து ஃப்ரண்ட்டில் தான் நடக்கும். இதில் இதை தவிர இன்னும் 3 ஆப்ரேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று QueueSize, இன்னொன்று வந்து IsEmpty கியூ, இன்னொன்று IsFull கியூ. இப்போ QueueSize அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூவில் எத்தனை டேட்டா எலமெண்ட் ஸ்டோர் ஆகி இருக்கு அப்படின்னு அதோட கவுண்டை சொல்றதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் QueueSize அப்படின்னு நம்ம சொல்லுவோம். IsEmpty கியூ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூ வந்து எம்டியா இருக்கா இல்லை எலமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். IsFull கியூ எதுக்கு அப்படின்னா கியூ வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லை எலமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ கியூக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியூவை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கியூவை கிரியேட் பண்ணாதான் மற்ற ஆப்ரேஷன் எல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும். நான் இப்போ 6 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு கியூவை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிறேன். கியூவை கிரியேட் பண்ணும்போது அதோட ஃப்ரண்ட் வேல்யூ 0, ரியர் வேல்யூ வந்து -1 அண்ட் கவுண்ட் வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த ஒரு எலமெண்ட்டுமே ஸ்டோர் ஆயிருக்காது. ஸ்டோர் ஆகாததுனால அதோட ஃப்ரண்ட் வேல்யூ 0, ரியர் வேல்யூ -1 அண்ட் அதோட கவுண்ட்டும் 0 தான் இருக்கும். ஸோ அதனால அந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எடுத்துக்கணும். சைஸ் 6 உள்ள கியூ வந்து இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் வந்து 0னால 0th பொசிஷனுக்கு நேராக ஆரோ போட்டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ரியர் வேல்யூ வந்து -1னால ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி அதை வச்சு ஆரோ போட்டு ரியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா கியூ ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா கியூ வந்து ஃபுல்லாக இருந்தால் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஃபுல்லாக இருந்தால் கியூ வந்து ஃபுல்லாக இருக்குது, டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்படி இல்லாமல் கியூவில் ஸ்பேஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து ரியர் வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் பண்ணின அப்புறம் இருக்கிற ரியரில் நம்ம வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணின அப்புறம் கவுண்ட் வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து கவுண்ட் என்ன இருக்கோ அத்தனை டேட்டா தான் நமக்கு இப்போ கியூவில் இருக்கும். ஸோ வந்து ஒன்று இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணனால நம்ம வந்து கவுண்ட் வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்டியான கியூவை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்த மாதிரி தான் கியூ வந்து ஃபுல்லாக இருக்கா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணோம். அதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கியூவோட மொத்த சைஸ் வந்து 6. ஸோ வந்து கவுண்ட் வந்து 6 இருந்துச்சு அப்படின்னா கியூ வந்து ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை வச்சு தான் வந்து கியூ வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் வந்து 0. ஸோ டேட்டா எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் ஆகும். இதில் நான் வந்து 47ங்கிற டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்கியூவில் வந்து 47 கொடுத்துருக்கேன். இப்போ கியூ வந்து ஃபுல்லாக இல்லை அப்படின்னு வந்தனால நெக்ஸ்ட் வந்து ரியர் வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணோம். இப்போ ரியரில் வந்து -1 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருந்துச்சு, அதை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி 0 அப்படின்னு சொல்லி மாற்றிடும். இப்போ ரியர் வந்து 0க்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ரியர் இருக்கிற பிளேஸில் என்கியூ கொடுத்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணோம். ஸோ 47ங்கிற டேட்டா 0th பொசிஷனில் இன்சர்ட் ஆகும். இப்போ டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா ஒன்று இன்க்ரீஸ் ஆனனால கவுண்ட் ஒன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 0ன்னு சொல்லி வேல்யூ இருக்கு, அதை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி 1 அப்படின்னு சொல்லி மாற்றிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து 0ல இருக்கு, ரியர் வந்து 5th பொசிஷனில் இருக்கு.
கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா 6 எலமெண்ட் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. 0th பொசிஷனில் வந்து 47 இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து 22 இருக்கு, செகண்ட் பொசிஷனில் 91 இருக்கு, தேர்டில் வந்து 35 இருக்கு, ஃபோர்த் பொசிஷனில் 7 இருக்கு, ஃபிஃப்த் பொசிஷனில் 60 இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கியூ வந்து ஃபுல்லாக இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்கியூ நான் கொடுத்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கியூ வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு தான் சொல்லி செக் பண்ணும் இது. இப்போ செக் பண்ணும்போது கியூ வந்து ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடுறதுனால நாட் பாசிபிள் பிகாஸ் த கியூ இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும் இதில். நெக்ஸ்ட் நம்ம வந்து டிக்யூவோட ஸ்டெப்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ டிக்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்கியூ மாதிரியே தான் இதுலேயும் ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கியூ வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி என்கியூவில் நம்ம வந்து செக் பண்ணுவோம். இதில் அப்படியே ஆப்போசிட்டாக எம்டியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஒருவேளை எம்டியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எந்த டேட்டாவுமே டெலிட் பண்ண முடியாது, அதுல இருந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து கியூ இஸ் எம்டி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஒருவேளை எம்டியா இல்லாம டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரண்ட் வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ வந்து டெலீட் ஆயிரும். நம்ம டெலீட் பண்ண வேண்டிய ஃப்ரண்ட்ல உள்ள வேல்யூ வந்து டெலீட் ஆயிரும். ஃப்ரண்ட் வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேல்யூ டெலீட் ஆனதுனால கவுண்ட்ல இருந்து ஒரு வேல்யூ வந்து குறைக்கணும். ஸோ அதனால வந்து கவுண்ட்டை வந்து ஒரு வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும். இதுதான் கியூவோட ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிக்யூக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லான கியூ வந்து எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா 0th பொசிஷன்ல வந்து 47 இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 22 இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல 91 இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல 35 இருக்கு, ஃபோர்த் பொசிஷன்ல 7 இருக்கு, ஃபிஃப்த் பொசிஷன்ல 60 இருக்கு. இதுல வந்து 6 எலமெண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கனால கவுண்ட் வந்து 6 இருக்கு. ஃப்ரண்ட் வந்து 0th பொசிஷன்ல இருக்கு, ரியர் வந்து 5th பொசிஷன்ல இருக்கு. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா டிக்யூ கொடுத்தனால ஃபர்ஸ்ட் வந்து எம்டியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். எம்டியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணும் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ வந்து 0 இருக்கா இல்லையா எப்படி அப்படிங்கறத செக் பண்ணும். கவுண்ட் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா கியூ வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டிக்யூல எடுத்த உடனே எம்டியா என்னன்னு செக் பண்றதுக்கு கவுண்டை தான் செக் பண்ணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 6 இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல 6 இருக்கிறதுனால இந்த கியூல வந்து எலமெண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரண்ட் வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ ஃப்ரண்ட் வேல்யூ வந்து இதுல வந்து 0 இருக்கு. 0 இருக்கிறத ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி 1 அப்படின்னு சொல்லி மாற்றும். 1 அப்படின்னு மாற்றும் போது ஃப்ரண்ட் வேல்யூ 0ல இருந்து 1க்கு சேஞ்ச் ஆகும். 1 சேஞ்ச் ஆகும் போது 0ல உள்ள எலமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கவுண்ட் வேல்யூ வந்து ஒன்று குறைக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, ரிமூவ் ஆனதுனால என்ன வேல்யூ இருக்கோ அதுல இருந்து ஒன்று ரிமூவ் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி வந்து கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள்ல 6 இருக்கு. 6 இருக்கிறதுனால ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணி கவுண்ட் வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி நமக்கு இதுல சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து டிக்யூக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு எம்டியான கியூவை வந்து எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா கியூ சைஸ் வந்து 6, ஃப்ரண்ட் வந்து 0ல இருக்கு, ரியர் வந்து -1ல இருக்கு, கவுண்ட் வந்து 0. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கியூ வந்து எம்டியா இருக்கா என்னன்னு தான் இதுல வந்து செக் பண்ணும் டிக்யூல. ஸோ செக் பண்ணும்போது கவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். கவுண்ட் வந்து இதுல வந்து 0 வேல்யூ இருக்கு. 0 இருக்கிறனால கியூ வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எம்டியா இருக்கிறனால எதுவுமே பண்ணாது, கியூ வந்து எம்டி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கியூவோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோட லேப்டாப், போன்ஸ் எல்லாத்துலயுமே ஓஎஸ் இருக்கும். அந்த ஓஎஸ் பாத்தீங்க அப்படின்னா கியூவை தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணும். எப்போ அப்படின்னா ஈக்குவல் ப்ரியாரிட்டி உள்ள ஜாப்ஸ் வந்து ஷெடியூல் ஆகும்போது அதுல வந்து கியூ தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரிண்டர் இருக்கு. பிரிண்டர்ல நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம், ஒரு 5 டாக்குமெண்ட் பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த டாக்குமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும், செகண்ட் கொடுத்தது செகண்ட் வரும், தேர்ட் கொடுத்தது தேர்ட் வரும். அந்த மாதிரி ஆர்டரா தான் வரும். ஸோ அதுவும் கியூ யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர். எல்லா இடத்துலயுமே டிக்கெட் புக் பண்ணுவோம். டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் கொடுப்பாங்க, செகண்ட் வரவங்களுக்கு செகண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதுவும் கியூ சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர். இப்போ கஸ்டமர் கேர் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல், ஜியோ இல்ல ஃபாஸ்டா கால் டாக்ஸி, இந்த மாதிரி கால் டாக்ஸி கஸ்டமர் கேர் எல்லாமே இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா கால் வெயிட்டிங் போகும். அந்த வெயிட்டிங்ல எப்படி போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டன் ஆகும், செகண்ட் வந்தவங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கும், தேர்ட் வந்தவங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் யார் வெயிட்டிங்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஆர்டர்ல தான் கால் வந்து கனெக்ட் ஆகும். அந்த இடத்துலயும் கியூ சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க கால் அட்டன் பண்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.